Welcome to Black Satire, where we talk truth, not bluff. Every word here comes from real experience, not hype. Let's decode the world of AI, one tool at a time. வணக்கம். ஏஐ வச்சு கோடிங் பண்றது சில சமயம் செம தலைவலியா இருக்கும் இல்லையா? இந்த மொத்த குழப்பத்துக்கும் ஒரு தீர்வு இருக்குன்னா அதுதான் பிமேட் முறை. இது ஏதோ டெக்னிக் மட்டும் இல்லைங்க, இது நம்ம யோசிக்கிற விதத்தையே மாத்த போகுது. வாங்க இது என்னன்னு டீட்டெயிலா பார்ப்போம். யோசிச்சு பாருங்க, உங்க ஏஐ டெவலப்மெண்ட் இப்படிதான் இருக்கா? ஒரு செம்ம ஐடியாவோட ஆரம்பிப்பீங்க, ஆனா போக போக எங்க போறோனே தெரியாம கடைசியில ஒரு கண்ட்ரோலே இல்லாத கோட் குவியல்ல வந்து நிப்பீங்க. கரெக்டா? கவலைப்படாதீங்க, நீங்க மட்டும் தனியா இல்ல, நம்மள நிறைய பேர் இதே பிரச்சனையில தான் மாட்டிட்டு இருக்கோம். இந்த லிஸ்ட்டை பாருங்க, உங்களுக்கு ரொம்பவே கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஒரே ப்ராஜெக்ட்டை பத்தி திரும்ப திரும்ப ஏஐ கிட்ட சொல்ல வேண்டியிருக்கு. அப்புறம் நேத்து ஒரு மாதிரி கோடு கொடுக்கும், இன்னைக்கு கேட்டா சம்பந்தமே இல்லாம வேற மாதிரி கோடு கொடுக்கும். எதுக்கு ஒரு டெக்னாலஜியை செலக்ட் பண்ணணும்னு எந்த டாக்குமெண்டேஷனும் இருக்காது. கடைசியா வர்ற கோடு ஒர்க் ஆகுமா யாகாதான்னு ஒரு லாட்டரி டிக்கெட் வாங்குற மாதிரி இருக்கும். இதுதானே நடக்குது. ஓகே, இந்த பிரச்சனைகள் எல்லாம் இருக்குன்னு நமக்கு தெரியும். ஆனா இதுக்கெல்லாம் உண்மையான காரணம் என்ன? வாங்க இந்த டெவலப்மெண்ட் வேலையில நம்மள பாடாய்படுத்துற இந்த வில்லன்களுக்கு நம்ம ஒரு பேர் வைப்போம். வில்லன் பேரு கான்டெக்ஸ்ட் டெத் ஸ்பைரல், அதாவது சூழல் மரணச் சூழல். சிம்பிளா சொல்லணும்னா, ஒவ்வொரு தடவையும் ஏஐ கிட்ட பேச ஆரம்பிக்கும் போதும் நீங்க ஸ்கிராட்ச்லேருந்து ஆரம்பிக்கணும். என் ப்ராஜெக்ட் இதான் அதோட ஸ்ட்ரக்சர், இந்த கோடிங் ஸ்டைலை ஃபாலோ பண்ணுன்னு திரும்ப திரும்ப சொல்லியே நம்ம எனர்ஜி பாதி போயிடும். ரெண்டாவது வில்லன் கன்சிஸ்டன்சி கிரைசிஸ், அதாவது நிலைத்தன்மை நெருக்கடி. இது என்னன்னா, இன்னைக்கு ஒரு ஃபீச்சருக்கு ஏஐ ஒரு ஸ்டைல கோட் கொடுக்குமா, சரி நாளைக்கு அதே மாதிரி இன்னொரு ஃபீச்சருக்கு கேட்டிங்கன்னா சுத்தமா சம்பந்தமே இல்லாம வேற ஒரு அப்ரோச்ல கோட் கொடுக்கும். இதனால உங்க மொத்த கோட் பேஸும் ஒரு கிச்சடி மாதிரி ஆகிடும், ஒரு யூனிஃபார்மிட்டியே இருக்காது. அடுத்தது டாக்குமெண்டேஷன் டெப்த், அதாவது ஆவணப்படுத்தல் கடன். நாம் எடுத்த முக்கியமான முடிவுகள், அதாவது ஏன் இந்த டெக்னாலஜியை செலக்ட் பண்ணோம், ஏன் இந்த ஆர்கிடெக்சரல் பேட்டர்னை ஃபாலோ பண்ணுறோன்னு இருக்குல்ல, இதெல்லாம் எங்கே இருக்கும்? நம்ம சேட் ஹிஸ்ட்ரியில் எங்கேயோ ஒரு மூலையில் புதஞ்சு கிடக்கும். ஒரு 6 மாதம் கழிச்சு வந்து பார்த்தா அதை தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே போதும் ஆகிடும். கடைசி வில்லன் பேரு குவாலிட்டி ரவுலட், அதாவது தர சூதாட்டம். இது ஏன்னா சில சமயம் ஏஐ கொடுக்குற கோடு அவ்வளோ அருமையா இருக்கும், அப்படியே எடுத்து ப்ரொடக்ஷன்ல போட்டுடலாம். ஆனா சில சமயம் கொடுக்குற கோட்ல அவ்வளோ தப்பு இருக்கும், அது சரி பண்றதுக்கே பல மணி நேரம் ஆகும். குவாலிட்டிக்கு எந்த கேரண்டியும் கிடையாது, இது ஒரு சூதாட்டம் மாதிரி தான். சரி, இப்போ இந்த எல்லா வில்லன்களையும் பார்த்துட்டோம். இது எல்லாத்தையும் ஜெயிக்கிறதுக்கு ஒரு வழி வேணும் இல்லையா? வாங்க அந்த தீர்வுக்கு வருவோம். இது ஒரு சின்ன ஐடியா தான், ஆனா இது எல்லாத்தையும் மாத்திடுச்சு. பாருங்க, இந்த ஒரு கமெண்ட் தான் பிமேட் முறை உருவாகவே காரணம். இது ஒரு கிட்ஹப் டிஸ்கஷன்ல கிடைச்ச ஒரு பொக்கிஷம். அது என்ன சொல்லுதுன்னா, பிரச்சனை ஏஐ கோட் பண்ண முடியாதது இல்ல, நாம ஒரே ஏஐயை வச்சு எல்லா வேலையும் வாங்க பார்க்கறது தான் பிரச்சனை. ஒரு நிஜ டீம்ல அனலிஸ்ட், டெவலப்பர், QAன்னு ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாங்க இல்லையா? அப்போ நம்ம ஏஐ டீம்லயே ஏன் அப்படி இருக்கக்கூடாது? என்ன ஒரு அருமையான கேள்வி இல்லையா? சோ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? முக்கியமான விஷயம் இதுதான். கான்டெக்ஸ்ட சரியா மேனேஜ் பண்றதுக்கு புதுசா ஒரு டூல் தேவையில்லை. அதுக்கு பதிலா நம்ம வேலை செய்யற முறையே, நம்ம ஒர்க் ஃப்ளோவையே மாத்தணும். இதுதான் பிமாட் முறையோட முக்கியமான பாயிண்ட். பிமேட் முறையோட முதல் பிரின்சிபல் ஏஜென்ட் ஸ்பெஷலைசேஷன். சிம்பிளா சொன்னா ஒரு நிஜ டெவலப்மெண்ட் டீம் மாதிரி தான். அங்க எப்படி அனலிஸ்ட், PM, ஆர்கிடெக்ட், டெவலப்பர், QAன்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்பெஷலான வேலை இருக்கோ, அதே மாதிரி ஒவ்வொரு வேலைக்கும் ஒரு ஸ்பெஷலான ஏஐ ஏஜென்ட்டை யூஸ் பண்ணணும். அனலிஸ்ட் ஏஐ ரிசர்ச் பண்ணும், PM ஏஐ அதை BRDயா மாத்தும், ஆர்கிடெக்ட் ஏஐ டிசைன் பண்ணும். இப்படி இதனால குழப்பம் குறைஞ்சு குவாலிட்டி தானா அதிகமாகும். இப்போ இந்த கம்பேரிசனை பாருங்க, இதுதான் மேட்டரு. நாம எப்பவும் பண்றது ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங், அதாவது சரியான ப்ராம்ப்டை எப்படி எழுதுறதுன்னு யோசிக்கிறது. ஆனா பிமேட் முறை சொல்றது கான்டெக்ஸ்ட் இன்ஜினியரிங். இது என்னன்னா, ஒவ்வொரு தடவையும் ஸ்கிராட்ச்ல இருந்து ஆரம்பிக்காம ப்ராஜெக்ட் முடிகிற வரைக்கும் எல்லா ஏஜென்ட்ஸுக்கும் புரியுற மாதிரி ஒரு நிலையான கான்டெக்ஸ்டா உருவாக்குறது. இதுதான் கேம் சேஞ்சர். சரி, தியரி பேசிட்டே இருந்தா போதாது. இந்த மெத்தட் நிஜமாவே ஒர்க் ஆகுமா? வாங்க ஒரு ரியல் வேர்ல்ட் கேஸ் ஸ்டடியை பார்ப்போம். ஸ்டெப்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்பை உருவாக்குன கதையை வச்சு இதோட பவரை நாம புரிஞ்சுக்கலாம். பிமாட் முறையை யூஸ் பண்றதுக்கு முன்னாடி இந்த ஸ்டெப்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் ஒரு நரக வேதனை தாங்க. இந்த டைம்லைனை பாருங்களேன். திங்கக்கிழமை ஆப் ஐடியாவோட ஆரம்பிச்சாங்க. செவ்வாய்க்கிழமை பார்த்தா ஆத்தென்டிகேஷன் பேட்டர்னே தப்புன்னு தெரிஞ்சு முதல்ல இருந்து ஆரம்பிக்க வேண்டியதாச்சு. புதன்கிழமை ஏஐ கிட்ட கேட்டா அது சம்பந்தமே இல்லாம வேறொரு டேட்டாபேஸ் டிசைனை கொடுத்துச்சு. வெள்ளிக்கிழமை கடைசியா கோடை பார்க்கும்போது தான் தெரியுது, ஒரே கோடு பேஸ்ல 4 விதமான ஆத்தென்டிகேஷன் சிஸ்டம் இருக்குன்னு. இதுதான் பிளானிங் இல்லாம ஏஐ யூஸ் பண்ணா நடக்கும். இதோட ரிசல்ட் என்ன தெரியுமா? 3 வாரம். ஆமா, 3 வாரம் வேஸ்ட்.
அந்த 3 வார குழப்பமான வேலைக்கு அப்புறம் அவங்க கையில என்ன இருந்துச்சுன்னா ஒண்ணுக்கொன்னு சம்பந்தமே இல்லாத 4 ஆத்தென்டிகேஷன் பேட்டர்ன், அப்புறம் 3 பொருந்தாத டேட்டாபேஸ் ஸ்கீமா. டைம், எஃபர்ட் எல்லாமே வேஸ்ட். ஆனா பீமத் முறையை யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் நடந்த மேஜிக்க பாருங்க. இந்த டேபிள் எல்லாத்தையும் சொல்லும். 3 வாரம் ஆன வேலை வெறும் ஒரே வாரத்துல முடிஞ்சுது. ஆர்கிடெக்சரல் கன்சிஸ்டன்சி 0ல இருந்து 100% ஆச்சு. டெக்னிக்கல் டெப்ட், அதாவது டெக்னிக்கல் கடன் சுத்தமா இல்லவே இல்ல. எவ்வளவு பெரிய வித்தியாசம் பாத்தீங்களா? இந்த மேஜிக்கு பின்னாடி இருக்கிற சீக்ரெட் என்ன தெரியுமா? வெறும் 2 மணி நேர சிஸ்டமேட்டிக் பிளானிங். ஆமாங்க, ஆரம்பத்துல செலவு பண்ண அந்த 2 மணி நேரம் பின்னாடி வரப்போற 20 மணி நேரத்துக்கு மேலான குழப்பத்தையும் தேவையில்லான வேலையும் மிச்சப்படுத்துருச்சு. சோ பிளானிங் பண்றது நேரத்தை வேஸ்ட் பண்றது இல்ல, அது நம்ம வேகத்தை அதிகப்படுத்துது. பாருங்க, இந்த பிமேட் முறை வெறும் டெவலப்மெண்ட் ப்ராசஸை மட்டும் மாத்தல. இது ஒரு டெவலப்பரா உங்க ரோலையே மாத்த போகுது. இது ஒரு ஃபண்டமெண்டல் மைண்ட் செட் ஷிஃப்ட். நம்ம மனசுல இருக்கிற சில பழைய நம்பிக்கைகளை உடைக்க வேண்டிய நேரம் இது. பிளானிங் பண்ணா ஸ்லோவாயிடும்னு நாம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா பிமேட் ரியாலிட்டி என்னன்னா, பிளானிங் தான் நம்ம வேகத்தை அதிகப்படுத்தும். எனக்கு பெட்டர் ப்ராம்ப்ட் வேணும்னு தேடுறதை விட்டுட்டு எனக்கு ஒரு ஸ்டேபிளான கான்டெக்ஸ்ட் வேணும்னு நாம யோசிக்க ஆரம்பிக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். எந்த ஏஐ காலத்துல ஒரு டெவலப்பரா உங்க ரோல் மாறிக்கிட்டே வருது. நீங்க வெறும் கோட் அடிக்கிற ஒருத்தரா மட்டும் இல்லாம ஒரு ஏஐ ஆர்கெஸ்ட்ரேட்டரா, அதாவது ஒரு ஏஐ ஒருங்கிணைப்பாளரா உருவாகுறீங்க. அப்போ ஒரு ஏஐ ஆர்கெஸ்ட்ரேட்டரோட வேலை என்ன? இனிமே உங்க ஃபோக்கஸ் வெறும் கோடு எழுதுறதுல இருக்காது. அதுக்கு பதிலா ப்ராஜெக்டோட விஷன் என்னன்னு செட் பண்றது, குவாலிட்டியை கண்ட்ரோல் பண்றது, ஒட்டுமொத்த ஸ்ட்ராட்டஜியை பாத்துக்கிறது, கிரியேட்டிவா ப்ராப்ளம் சால்வ் பண்றது, இப்படி ஹையர் லெவல் வேலைகள்ல தான் உங்க கவனம் இருக்கும். நீங்க ஒரு டைரக்டர் மாதிரி உங்க ஏஐ டீமை வழி நடத்துவீங்க. சோ முடிவு உங்க கையில தான் இருக்கு. இனியும் உங்க ஏஐ டூல்ஸ் கூட போராடி கடுப்பாகி நேரத்தை வேஸ்ட் பண்ண போறீங்களா, இல்ல இந்த புது மைண்ட் செட்டை ஏத்துக்கிட்டு உங்க சொந்த ஏஐ ஸ்பெஷலிஸ்ட் டீமை வழிநடத்துற ஒரு ஆர்கெஸ்ட்ரேட்டரா மாற போறீங்களா? யோசிச்சு பாருங்க. இந்த மாற்றத்துக்கான நேரம் இப்ப வந்தாச்சு. You've been watching Black Satire AI, where truth meets experience. Don't forget to like, comment, and subscribe. Tell us which AI tool, framework, or methodology you want us to review next. Share this video and help us build a communication channel for the AI. Together, without bluff.